ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமா அப்படின்ற பிளேஸ்ல இருக்க மக்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம் அப்படின்னு தெரியாம எப்பயும் போல சந்தோஷமா அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1945 ரெண்டாவது உலக போறப்ப சுத்தி இருக்க எல்லா உலக நாடுகளுமே அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா ஜப்பான் மட்டும் அமெரிக்கா கிட்ட சரண்டரே ஆகல. இதனால அமெரிக்கா ஒரு கட்டத்துல செம்ம கடுப்பாயிடுறாங்க. அதனால லிட்டில் பாய் அப்படின்ற நியூக்ளியர் பாம்பை ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமா அப்படின்ற பிளேஸ்ல போடுறாங்க. அந்த நியூக்ளியர் பாம்னால ராணுவ வீரர்கள் 20,000 பேர் இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்காக நம்ம சாகிறோம் அப்படின்னு தெரியாம 2 லட்சம் பொதுமக்கள் இறந்து போறாங்க. 1945ல போடப்பட்ட அந்த நியூக்ளியர் பாம்போட சைடு எஃபெக்ட் 2024 இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இடத்துல ஒரே ஒரு செடி கூட முளைக்காதான். அது மட்டும் இல்லாம அங்க பிறக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கை இல்லாம கால் இல்லாம கேன்சரோட அந்த மாதிரி எக்கச்சக்கமான குறைகளோட தான் பிறப்பாங்களாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இதே போல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப்